So this is exactly the problem starting from the day one. இது ஆரம்ப நாளில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே இது இருக்குது, கீழ்ப்படியாம இருக்குது. என்னன்னு இருக்குது? யார்கிட்ட இருந்து இருந்தது? லூசிஃபர், ஏஞ்சல். So when Lucifer was ordered to worship God, எப்பொழுது இந்த லூசிஃபர் தேவதூதனாக தேவனை ஆராதித்துக் கொண்டு இருந்தாரோ, and it was an order given to him, அவனுக்கு ஒரு கட்டளை தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தது. and he was supposed to do only that. தேவன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் தான் நான் செய்ய வேண்டும். But what he did was he disobeyed God and he wanted to be stepping up above God. ஆனால் இவன் செய்த காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனை காட்டிலும் மேன்மையாக தன்னை உயர்த்தி இருக்க வேண்டும் என்று மனதுக்குள்ளே நினைத்தான். லூசிஃபருக்கு இருதயம் இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா இந்த கீழ்ப்படியாமையும் பெருமையும் எப்போத்துல இருந்தது? உலகம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே இருந்தது. சரி, அங்கேயே இருக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 100% இருக்கும். So this is exactly why we need to know and understand how a soft heart works, and we have to prepare our hearts like that. இந்த மென்மையான இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி மென்மையான இருதயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனம் சொல்றேன். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 22 to 25. நீங்க அதை வீட்ல போய் வாசி பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 இருந்து 25. அதுலயும் என்ன போட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதை என்ன பண்றவர்களா இருக்கணும்? செய்கிறவர்களாய் இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அது மாத்திரம் கிடையாது, அது கீழ்ப்படிதலுக்கு. ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 7. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. எப்போ பிசாசு ஓடி போவோம் அப்படின்னு சொன்னா, கல்லால இருதயம் இருக்கும் போதா இல்ல மென்மையான இருதயம் இருக்கும் பொழுதா? சத்தமா சொல்லுங்களேன். மென்மையான இருதயம் இருக்கும் பொழுதுதான் பிசாசானவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஏன் அப்படின்னு சொன்னால், மென்மையான இருதயம் இருக்கும் பொழுது யாருடைய வார்த்தை உள்ள இருக்குது? தேவனுடைய வார்த்தை உள்ள இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பிசாசானவரால் என்ன பண்ண முடியாது? எதுவும் செய்ய முடியாது. Hallelujah. So this is exactly why we need to have the soft heart. மென்மையான இருதயம் இருக்க வேண்டும் என்றால் இந்த காரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். And it should be of submissiveness and obedience. இது பணிவான தேவனுக்கு கீழ்ப்படிகிற ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும். This is exactly what is going to save you from an eternal death. இந்த கீழ்ப்படிதல் வரும்பொழுது நித்திய மரணத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. Hallelujah. சரி, அடுத்த இருதயத்துக்கு போவோம் நம்ம. A soft heart is malleable and moldable. இந்த மென்மையான இருதயம் வனைந்து உருவாக்கக்கூடிய ஒரு இருதயமாய் இருக்கும். என்னது? வனைந்து உருவாக்கக்கூடியதான ஒரு இருதயமா நம்ம என்ன பண்ணோம்? இருக்கணும். அது என்ன இருதயம்? அது மென்மையான இருதயம். சரி, எத்தனை பேருடைய இருதயம் வனையத்தக்கதான இருதயமா இருக்கு? யூசுவலா நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ஒரு டயலாக் ஒன்று இருக்கு. 5இல் விளையாதது, சத்தமா சொல்லுங்களேன், 5இல் விளையாதது. ஓகே, இப்போ வசனம் என்ன சொல்லுது? 5 இல்ல, 50 இல்ல, 150 இல்ல, 500 வருஷமானாலும் இருதயம் எப்படிப்பட்டதான இருதயமா இருக்கணும்? வனையத்தக்கதான இருதயமா இருந்தாதான் அது என்ன இருதயம்? நோ நான் என்ன மாத்திக்க மாட்டேன், எனக்கு வயசாயிடுச்சு, அவங்கள மாத்திக்க சொல்லு. இல்ல எனக்கு சின்ன வயசு, நான் இப்படிதான் இருப்பேன், அவங்கள மாத்திக்க சொல்லு. 2 இருதயமும் என்ன இருதயம்? கல்லான இருதயம். கல்லை எடுத்து கீழே போடுங்க, களிமண்ணை குழைச்சிட்டு கீழே போடுங்க. எது உடையும், எது உடையாம இருக்கும்? களிமண் என்ன பண்ணிக்கும், ஆனா கல்லு உடைஞ்சிடும், தூள் தூளா போயிடும். ஆனா களிமண்ணை தூக்கி திருப்பி ரவுண்டா என்ன பண்ணிக்கலாம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ அதே மாதிரி தான், when you are in a state of hard heart, எப்பொழுது நம்மளுடைய இருதயம் இந்த களிமண்ணான இருதயம் போல இருக்கிறதோ, கல்லா இருக்குதோ, அந்த டைம்ல நீங்க தாக்கப்படும் பொழுது இந்த உலகத்தினால என்ன பண்ணும்? உடையும். உங்க இருதயம் என்ன பண்ணிடும்? ஸ்ட்ரெயிட்டா பாதாளத்துக்கு நேராக கொண்டு செல்லப்படும். இதெல்லாம் இன்னொரு வாட்டி சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போ உங்க இருதயம் கல்லான இருதயமா இருக்குது. பாவம் அந்த கல்லான இருதயத்தை என்ன பண்ணுது? தாக்குது. இப்ப தாக்கும் பொழுது
அது வணையத்தக்கதான ஒரு இருதயமாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தாக்குதலை எடுத்து தேவனால் திரும்ப அதை வணைஞ்சு என்ன பண்ண முடியும், உங்க இருதயத்தை மாற்ற முடியும். ஆனா கல்லான இருதயமா இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இருதயம் உடைக்க போட்டு எங்க போவோம்? அகல பாதாளத்துக்கு போவோம். This is the difference. ஏன் நம்மளுக்கு வணையத்தக்கதான இருதயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளால இந்த பாவத்தை எதிர்கொள்ற அளவுக்கு நம்ம கிட்ட என்ன கிடையாது, பலன் இல்ல. ஐயா எத்தனை பேர் ஐயா எனக்கு வந்து இருக்கிற பலனுக்கு நான் என்ன பண்ணுவேன், எவ்வளவு பாவம் வந்தாலும் என்னால என்ன பண்ண முடியும், சமாளிக்க முடியும், எதிர்த்து நிக்க முடியும்னு சொல்ல முடியும். ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, பாவத்தை கண்டா ஓடுன்னு என்ன பண்ணிருக்குது வசனம் சொல்லியிருக்குது. யாராவது எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னால், திருப்பியும் உங்க இருதயம் எப்படிப்பட்டதான இருதயம், வணங்கா கழுத்துள்ள இருதயம். ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் மண்டையில் என்ன பண்ணாது, ஏறாது. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நமக்கு தேவை எப்படிப்பட்டதான இருதயம், வணையத்தக்கதான ஒரு இருதயம் நம்மளுக்கு தேவை. ஏசாயா 64:8. இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உங்கள் கரத்தின் கிரியை. இன்னொரு வசனம் வாசிப்போம். Ephesians 2:10. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ இங்கே தெளிவாக இந்த 2 வசனத்தை வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் அவர் கரத்தில் ஒரு களிமண், ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, வணைஞ்சிருக்கிறாரு. எதற்காக வணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய காரியங்களுக்கு நம்மை பயன்படுத்துறதுக்காக பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம வணையப்பட்ட இப்போ நம்ம இருதயத்தை கல் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொன்னால், திரும்பவும் நம்ம பாவத்திற்கு வரும்பொழுது தேவனுடைய சித்தத்துக்கு என்று நம்ம இருதயத்தை எடுத்து என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. This is exactly what happens when you are not moldable. உங்களுடைய இருதயம் எப்பொழுது வணைந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறதோ அப்பொழுது இந்த மாதிரியான தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கல்லான இருதயமா இருக்கும். Hallelujah. So when you face this problem, எப்பொழுது நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களோ, understand something. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். Only God can mold you. தேவன் மாத்திரமே உங்களை வணைய முடியும். Nobody can mold you. வேறு யாரும் உங்களை வணைய முடியாது. இந்த உலகத்துக்கு நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், என்ன நீ என்ன பண்ண முடியாது, வணைய முடியாது. எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன் அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டால், என்ன வேற யாரும் என்ன பண்ண முடியாது, வணைய முடியாது. இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறதான காரணம் is because of this kind of heart. இந்த மாதிரியான இருதயம் இருப்பதனால தான் இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறது. But if you are a moldable heart in any situation, உங்களுடைய இருதயம் எந்த மாதிரியான சூழ்நிலை கேட்டாற்போல் வணைந்து இருக்கக்கூடியதாய் உருவாக்கக்கூடியதாய் இருந்தால், கஷ்டமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயத்தை தேவனால் என்ன பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி வணைய முடியும். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி இருதயம் இருக்கும்போது நம்மளால பிரச்சனையை ஈஸியாக தாங்கிக்க முடியுமா, இல்லை கல்லான இருதயம் இருக்கும்போது பிரச்சனையை தாங்கிக்க முடியுமான்னு கேட்டால், வணையத்தக்கதான இருதயம் இருக்கும் பொழுது நம்மளால பிரச்சனைகளை என்ன பண்ண முடியும், ஈஸியாக. நம்மளுக்கு ஏன் பிரச்சனை ஜாஸ்தி தெரியுது சில நேரத்தில் அப்படின்னு சொன்னால், நம்ம இருதயம் எப்படிப்பட்டதான இருதயமா இருக்குது, கல்லான இருதயமா இருக்குது. ஹல்லேலூயா. சதையான இருதயமா இருந்ததுன்னா அந்த இருதயத்துக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும், கூட யார் இருக்கிறது, அந்த பிரச்சனையை தாங்கும்படியா என்னுடைய இருதயத்தை தேவன் என்ன பண்ணுவாரு, வணைவார். ஹல்லேலூயா. So this is exactly what you have to understand. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். Most of the time Satan does not allow it because our hearts are filled with world. அநேக சமயங்களில் பிசாசானவன் இதற்கு நம்மை அனுமதிக்க மாட்டான். ஏனென்றால் உலக காரியங்களால் நம்மளுடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக காரியம் நிரம்ப என்ன ஆகும்னு கேட்டால், நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். தேவனுக்கு என்ன காரியம் தேவையோ அதை என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறத விட, நமக்கு தேவையான காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கணும்ன்றது தான் அதிக நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், யோசிப்போம். So make sure that your heart is moldable. உங்களுடைய இருதயம் வணையக்கூடிய இருதயமாக மாற்றிக்கொள்வதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். And the next heart is a soft heart is a penetrable heart. அடுத்ததாக மென்மையான இருதயம் எப்படி இருக்கும் என்றால், ஊடுருவக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கும். என்ன ஊடுருவணும், தேவனுடைய வசனங்கள்
ஊடுருவி போய் இருதயத்துல தங்க அலோவ் பண்ற ஒரு இருதயமாய் நம்ம இருதயம் என்ன பண்ணணும் இருக்கணும். அநேக நேரத்தில் நம்மளுக்கு இந்த வசனம் தான் பேசாது. ஸோ அப்போ ஆண்டவர் வந்து இப்படி தான் என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? ஆண்டவர் ஏற்படுத்தின ஊழியக்காரனோ இல்லை கணவனோ இல்லை மனைவியோ யார்கிட்ட சொல்ல வைக்கணுமோ அவங்கள என்ன பண்ண வைப்பாரு? நேரில் சொன்னால் நம்மள என்ன ஆயிடுவோம்? பஸ்பமாயிடுவோம். நாம் அவர் நேரில் பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு என்ன கிடையாது. இப்படி சொல்லும் பொழுது நாம் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது என்னது? கழுத்து வணங்காது. ஏன்னா அது நார்மல் ரைஸ் சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு எப்படின்னா கேரளாவில் போய் ஒயிட் ரைஸ் கேட்ட கதை நிறைய யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியாது. முதல் கேரளாவுக்கு போகும்போது எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு காலேஜ் டைமில் நினைக்கிறேன் கேரளாவுக்கு இது ட்ரிப்பு பைவி ட்ரிப்பு இருக்கும்போது அங்கே போய் சாப்பாடு நாம ரெகுலராக சாப்பிட்றது என்ன ஆயிடுச்சு? எவ்வளோ பெருசு இருக்கும்? பாஸ்மதி அரிசி பெருசாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பாஸ்மதி அரிசி. அங்கே போனால் நானும் திருப்பி பார்க்குறேன் அந்த ரைஸை. நார்மலாக கூப்பிட்டு கேட்குறேன், சேட்டா நார்மலாகவே இப்படி தான் இருக்குமா ரைஸு? இல்லைன்னு இது நார்மல் இப்படி தான் இருக்கும். இங்கே எல்லாருமே இப்படி தான் சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். கேரளாவில் எல்லாரும் இப்படி தான் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்ற முக்கிற என்ன பண்ண முடியல, வாயில் கழுத்தில் இறங்க மாட்டேது, அடைக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரைஸை கொண்டு வந்து செய் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எத்தனை பேர் கேட்போம்? அந்த வார்த்தை உள்ளே உருவாது. என்ன ஆகுனா வெளியே இருக்கும், வாங்கி கொடுத்தா செய்கிறோம், அப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஸோ ப்ராப்ளம் என்னன்னா நம்மளால என்ன பண்ணிக்க முடியாதுன்னா ஆண்டவருடைய வார்த்தையே ஊடுருவ வச்சு உள்ள தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? ப்ராப்ளம் இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம்னா முன்னாடி இருக்கிறது நம்ம இருதயம் என்ன பண்ண முடியாத இருதயம், வணைய முடியாத இருதயம், கீழ்ப்படியாத இருதயம், அடுத்தது பெருமை இருக்கிற இருதயம். ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம மைண்டு கடன்னு வேலை செய்யும். நம்மளுக்கு இந்த ரைஸ் என்ன பண்ணாது, செட்டு ஆகாது. ஆனால் வெளியில் எங்கேயா போய் மாட்டினா வேற வழியே கிடையாது. அங்கே கேரளா ரைஸ் சாப்பிடலன்னா எனக்கு என்ன தான் அட்டுது? என்னதான் தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ண போய் முக்கி சாப்பிடு. தண்ணி குடிச்சியே என்ன பண்ண, நம்ம இங்கே சாப்பிட்றது ஒரு நானே ரெகுலராக அப்போல்லாம் 6 பேர் சாப்பிட்றேன்னா கேரளா ரைஸ் சாப்பிட்றதுக்கு என்ன ஆச்சு? ஆனால் அதுக்கப்புறம் கேரளா போக எனக்கு கேரளா ரைஸ் பெருசாக என்ன பண்ணல. இன்னைக்கு நான் கேரளா ரைஸாக சாப்பிட்டு போயிடுவேன். என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா என் இருதயம் என்ன பண்ணப்பட்டுச்சு? வணையப்பட்டுச்சு. வேற வழி இல்லை. ஸோ we have to make sure that our heart is penetrable to the word of God. நம்மளுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையால் ஊடுருவக்கூடிய ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் definitely we will not have the strength to run our life. அப்படி தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்திலே ஊடுருவவில்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கை என்கிற ஓட்டத்தை ஓடுவதற்கான பலன் நமக்கு இருக்காது. Or we might not have enough strength to overcome the sin of this world. அல்லது இந்த பூமியிலே இருக்கக்கூடிய இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு வராது. ஒரு பக்கம் நம்மளுக்கு இது வேணும், நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு பலன் வேணும். இன்னொரு பக்கம் நம்ம இருதயத்தில் இருக்கிறதான பாவத்தை வெளியில எடுக்கிறதுக்காகவும் இந்த வசனம் உள்ள ஊடுருவி போய் தான் ஆகணும். அல்லேலூயா. நம்ம இருதயத்துல பாவம் இருக்குது, இப்போ எதை வச்சு ரிமூவ் பண்ணுவோம்? கொழுப்பு இருக்குதுன்னா ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன பண்ணிடலாம், படுத்து என்ன பண்ணுங்க, ஸ்டென்ட் போடுங்க, இல்லை கிளியர் பண்ணுங்கன்னு என்ன பண்ணலாம், ஆஞ்சியோ பண்ணுங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி கிளியர் பண்ணலாம். ஆனா பாவம் இருக்குதுன்னா டாக்டர் எனக்கு கொஞ்சம் பாவம் இருக்குது இருதயத்தில், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணுங்க, அந்த பாவத்தை மாத்திரம் கொஞ்சம் பெருமை இருக்குது, கொஞ்சம் பொறாமை இருக்குது, கொஞ்சம் வரட்டு கௌரவம் இருக்குது, இது மூணுத்தையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க டாக்டர்னா டாக்டர் என்ன சொல்லுவார்? அவங்களால இந்த காரியத்தெல்லாம் இருதயத்திலேருந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. எது மாத்திரம் தான் எடுக்க முடியும்? தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் உங்க இருதயத்தில் இருக்கிற பாவத்தை குத்தி அதை என்ன பண்ண முடியும். எப்படி நமக்கு ஊசி குத்தி நம்ம மருந்தை உள்ள இன்ஜெக்ட் பண்றோமோ அதே மாதிரி இருதயத்தில் தேவனுடைய வசனம் ஊடுருவினால் மாத்திரம் தான் நம்ம இருதயத்தில் இருக்கிற பாவம் என்ன பண்ணும், வெளியில போவோம். So this is exactly what we have to have, the reason for why we should have a penetrable heart. இந்த ஊடுருவக்கூடிய இருதயம் ஏன் நமக்கு வேண்டும் என்றால், நம்மளுடைய இருதயம் மென்மையாக மாற வேண்டும் என்றால் இந்த ஊடுருவக்கூடிய இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தை ஊடுருவ வேண்டும். We will read this verse, Psalms 119 verse 11. சங்கீதம் 119:11 நாம் வாசிக்கலாம். நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை
என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு கூட நம்ம இருதயத்துல என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய வசனம் இருக்கணும். இந்த ஆண்டவருடைய வசனம் நம்ம இருதயத்தை தொலைச்சுன்னு தான் போவோமே தவிர ஜூஸ் மாதிரி குடிக்க முடியாது. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க அநேக சபைகளை விசுவாசிகள் எதிர்பார்க்கறது என்னன்னா, பாஸ்டர் பேசுறது எப்படி இருக்கணும்? இன்ப தேன் வந்து பாயுது. ஆனா தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டியும் அது ஊடுருவக்கூடியதா தான் இருக்குதுன்னு வசனம் என்ன பண்ணிருக்கு ரொம்ப தெளிவா. நீங்க என்னதான் திருச்சி பேசினாலும் சரி, இல்லை என்னதான் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் சரி, தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதான வார்த்தை அல்ல. And God will speak a word which can only penetrate your heart. தேவன் பேசும்பொழுதுதான் அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தொலைக்கிறதா ஊடுருவக்கூடியதா இருக்கிறது. அந்த தொலைக்கும் போது வலி இல்லை. ரெண்டு காரியம் இருக்குது அந்த இடத்துல. ஊசி போடும்போது பார்த்துருப்பீங்க நீங்க. சில பேர் ஊசி போட்டா என்ன பண்ணாது? சுத்தமா வலி தெரியாது, சுத்தமா வலியே தெரியாது. சில பேர் ஊசி போட்டால் கொடாயம். ஸோ அதே மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. வேத வசனம் உங்க இருதயத்துக்குள்ள தொலைச்சின்னு போகும்போது ஒன்று வலிக்கும். எப்போ? உள்ள பாவம் இருக்கும் பொழுது. இன்னொன்று வலிக்காது, போய் அது வாசம் பண்ணோம். அது எப்போ? நம்ம இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது பாவம் கிடையாது. அப்போ என்ன பண்ணாது? வேத வசனம் ஒன்று வலிக்க வைக்காது, உன்னை உணர்த்தும். இல்லை பாவம் உள்ள வராதபடி உன்னை என்ன பண்ணிடும்? காப்பாற்றிடும். So this is exactly a kind of operation that happens in your heart with the word of God. தேவனுடைய வார்த்தையினால் உங்களுடைய இருதயத்தில் நடக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை போல் இந்த காரியம் நடைபெறுகிறது. So it can be painful if you are in sin. நீங்கள் பாவத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களை வேதனைப்படுத்துகிறதா இருக்கும். Or if you are living with the Spirit of God, this word of God can soothe your heart and keep you happy. அல்லது உங்களுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்யக்கூடியதா இருக்கும். Because when the word of God is living in you, you will love God and not the world. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்யும் பொழுது நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அதனால் உங்களுடைய சந்தோஷம் இருக்கும். நீங்கள் உலக வெறுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். Adam was able to walk with God because he had God in him. ஆதாம் தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டான். Because he had God in him and God's word in him and he was obedient to the word of God. அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்கிறவனாய் கீழ்ப்படிக்கிறவனாய் இருக்கும் பொழுது தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டான். Because God's word was in the heart of Adam. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இந்த ஆதாமுடைய இருதயத்திலே வாசம் செய்கிறதா இருந்தது. And the word was to obey God. அந்த தேவனுடைய வார்த்தை அவனை கீழ்ப்படிய செய்கிறதாவும் இருந்தது. And when he listened to Satan, எப்பொழுது இந்த ஆதாம் பிசாசுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதானோ, and when he got sin inside his heart, எப்பொழுது பாவம் அவனுக்குள்ளே நுழைய ஆரம்பித்ததோ, தேவனுடைய ஒரே சத்தம், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அவருடைய வார்த்தை வந்த உடனே ஆதாமால் என்ன பண்ண முடியல? எழுச்சி நேரா போய் he was not able to face God. அவனால் தேவனை முகமுகமாக சந்திக்க முடியவில்லை. Adam hid himself. அந்த ஆதாம் தன்னை மறைத்து கொண்டான். Because his heart was penetrated with sin and not the word of God. ஏனென்றால் அவனுடைய இருதயம் பாவத்தினால் நிரப்பப்பட்டிருந்தபடினாலே அவனால் தேவனை சந்திக்க முடியவில்லை. தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே இல்லை. So when we decided to have a soft heart, நாம் நம்முடைய இருதயம் மென்மையான இருதயமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் we should keep our hearts penetrable. நம்முடைய இருதயம் ஊடுருவக்கூடிய ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். To love God, நாம் தேவனை நேசிக்க வேண்டும். to walk with God, தேவனோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும். or if you decide to have the word of God inside you, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால், or if you want to keep your heart for the Holy Spirit, உங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினால், have a penetrable heart for the word of God. தேவனுடைய வார்த்தை ஊடுருவக்கூடிய ஒரு இருதயமாக உங்களுடைய இருதயம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Go to the last point. கடைசி குறிப்புக்கு செல்லலாம். A soft heart is easy to break. இந்த மென்மையான இருதயம் எளிதில் உடைக்கக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கும். And if you wanted to read about this, David has very good prayer. இந்த தாவீதுடைய இந்த ஜெபத்தை நாம் பார்க்க முடிகிறது. Psalm chapter 51, சங்கீதம் 51 verses 1 to 19. நீங்க வீட்ல போய் பாருங்க. 1 to 19 இருக்கக்கூடிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கலாம். உடைக்கப்பட்டதான இருதயம் எனக்கு வேணும்னு தாவீது என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. அதுல ஒரு சங்கீதம்.
இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 42வது வசனம். Luke chapter 22 verse 42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஓகே, சரி. இது யார் பண்றா சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So he is a perfect example for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சரியான ஒரு முன்னுதாரணமாய் இருக்கிறார். He is being an example to show us that even his heart was broken. அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது, உடைந்திருக்கிறது என்பதை அவரே நமக்கு ஒரு சாட்சியாக உதாரணமாக காண்பிக்கிறார். இந்த ஜெபத்தின் மூலமா தெரிய வருகிறது ஒரே காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயமும் அந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டது? உடையப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவரும் யாருதான்? மனுஷன்தான். ஆனா ஆண்டவர் அங்க டிசைட் பண்ண, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வேலை பண்ணியிருக்கலாம். அவருடைய இருதயம் உடைக்கப்படாம இருந்ததுன்னா, ஆண்டவரே என்னால் என்ன பண்ண முடியாது, இது என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன் இருதயம் என்ன பண்ணப்படலை, உடைக்கப்படலை அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. என்ன பண்ணிருக்கலாம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நின்று இருக்கலாம். பட் God made sure that his heart was broken. ஆனால் இங்கே அவருடைய இருதயம் உடைக்கப்பட்ட நொறுங்குண்ட ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. And this is the exact heart that we are supposed to have. இந்த மாதிரியான இருதயம் தான் நமக்கும் இருக்க வேண்டும். மோஸ்ட்லி நம்மளுக்கு என்ன பண்ண வரது இல்லைன்னா, ஆண்டவருடைய விஷயம், ஆண்டவருடைய பாவம் இந்த உலகம்னு வரும்போது நம்ம இருதயத்தை என்ன பண்றது இல்லை, உடைக்கிறது. நம்மளுடைய இருமாப்பு, நமக்கு தேவையான வேண்டியதான காரியங்களுக்காக நம்ம இருதயத்தை எப்படி வச்சுன்னு இருக்கிறோம், கடினமா வச்சிருக்கிறோம். We don't break our hearts. நம்மளுடைய இருதயத்தை உடைப்பதற்கு நாம் விட்டு கொடுப்பது கிடையாது. And we do things, and then when we face the consequences, we go to God and cry and make sure that our heart is broken. நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, அதற்கான விளைவை அனுபவிக்கும் பொழுது, அப்பொழுது தேவனிடத்தில் சென்று நாம் ஜெபித்து கதறி அழுகிறவர்களாய் இருக்கிறோம். அதுல எந்த பிரயோஜனமோ இல்ல. So it is better to have a broken heart than regretting later. நாம் பின்பு வருத்தப்படுவதை காட்டிலும் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்ட நொறுங்குண்ட ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும், எடுத்து பயன்படுத்த முடியும். So we have to decide on what kind of heart we are supposed to have. நமக்கு எந்த மாதிரியான இருதயம் வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். So you might have hard hearts. உங்களுக்கு ஒருவேளை கடினமான ஒரு இருதயமாக இருக்கலாம். And it is not surprise. அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அல்ல. The problem is, how are we going to take our hearts forward? இங்கே பிரச்சனை எதுவாக இருக்கிறது, இப்படி கடினமாக இருக்கக்கூடிய இருதயத்தை நாம் எப்படி கொண்டு செல்ல போகிறோம், எப்படி மாற்ற போகிறோம்? Are we going to continue in the hard heart path, or are we going to soften our hearts? இந்த கடினமான இருதயத்தை மென்மையான இருதயமாக மாற்ற போகிறோமா, அல்லது இந்த கடினமான இருதயத்தோடு நாம் பிரயாணம் பண்ண போகிறோம்? So இருதயம் எப்பயுமே நொறுக்கப்பட்டிருக்கணுமா? தேவனுடைய வார்த்தையால் கேட்டால் எப்பயுமே நொறுக்கப்பட்ட இருதயமாதால் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? ஒரு பாடல் ஒன்று இருக்குது, நீ இதயம் என் வேதனை ரெண்டுமே ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் தேவன் உனக்கு எப்படிப்பட்டதான இருதயம் இருக்குதுன்றது டிசைட் பண்ண போறாருன்றது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். தேவன் இஸ்ரேல் மக்களை பார்த்து வணங்கா கழுத்துள்ள மக்கள்னு சொன்ன மாதிரி நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, தேவன் இது கடின இருதயம் உள்ள ஒரு ஆத்மா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, தேவன் டிசைட் பண்ணக்கூடாது. அப்படி டிசைட் பண்றாரு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். நம்மளை எதுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்ம பாதாளத்துக்கு நேராக நம்ம வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம். கடினமான இருதயத்தை நம்ம வச்சுன்னு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இருதயத்தை பாதாளத்துக்கு நேராக அந்த இருதயம் என்ன பண்ணின்னு இருக்குது, வழி நடத்தி கொண்டு இருக்குது. இல்லை, லகுவான இருதயம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை நிறைந்ததான உன்னுடைய இருதயம் உன்னை நேரா செவ்வழியில் தேவனுடைய பாதையில் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை உணர்ந்தவர்களாய், இந்த வசனத்தின்படி உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்கிறவர்களாய் நீங்கள் மாறுவது உங்களுக்கு அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடும். Lord, I thank you for this wonderful time, Lord. உம்முடைய வார்த்தையின்படி உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தை வைத்திருப்பது கடினம்தான்.
மென்மையான ஒரு இருதயத்தை வைத்திருப்பது கடினம்தான். ஆனால் சாத்தியமில்லாத ஒரு காரியம் இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இட் இஸ் ஒன்லி அவர் டிசிஷன் தட் we are supposed to take. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் தான் என்பதும் எங்களுக்கு நல்லா தீர்மானம். இந்த வேலையிலும் எப்படிப்பட்டதான காரியங்கள் எங்கள் இருதயத்தில் இருந்தாலும் அதை ஒரு விசையாய் நீங்கள் மன்னித்து, எங்கள் இஸ்ரேல் மக்களை வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று அழைத்தது போல அல்லாமல் உமக்கு பிரியமான இருதயத்தை உடையவன் என்று தாவீது சொன்னபடி எங்களை அழைக்கும்படி எங்கள் இருதயத்தை வணைய மாட்டவர். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த மன வியாகுலம் இருந்தாலும் சரி, எந்த பயம் இருந்தாலும் சரி, எதிர்காலத்தை குறித்ததான அச்சமாய் இருந்தாலும் சரி, எங்கள் இருதயத்தை ஆட்டி படைக்கின்ற இந்த உலகத்தின் காரியங்களை செவ்வை செய்ய, சரி செய்ய எங்களிடத்தில் கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் உங்களுடைய வசனத்தை வைத்துக்கொள்ள எங்களுக்கு ஒரு விசையாய் அனுகிரகம் செய்ய ஆண்டவரே. எங்கள் தாழ்த்தியும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களையும் உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. எந்த காரியத்திற்காக அவர்கள் வரை தடைப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய இருதயத்தின் பலனை அவர்களுக்கு நீங்கள் தாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முடித்து நாங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் வாசம் செய்து எங்களை பத்திரமாய் கொண்டு சேர்க்க, மீண்டும் நாங்கள் உங்களுடைய ஆராதனையில் கலந்து கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் ஆண்டவரே. எங்கள் தாழ்த்தி கருத்தில் ஒப்புகிறோம். இயேசு என்ற தஞ்சை, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.